தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கஸ்டடியல் டெத் சிஆர்பிசி செக்ஷன் 176 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கஸ்டடியல் டெத்துன்னொடனே நம்ம எல்லாமே வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற கஸ்டடியல் டெத்து அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு வந்து தெரியும். பட் அது மட்டும் இல்லை, இந்த 176 நிறைய விதிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கெல்லாம் மெஜிஸ்ட்ரேட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 176 என்கொயரி பை மெஜிஸ்ட்ரேட் இன்டு கேஸ் ஆஃப் டெத். ஸோ ஒரு டெத்து வந்து நடக்குது, அந்த டெத்தில் இருக்க ஆல்ரெடி நம்ம 174 சஸ்பீஷியஸ் டெத்தை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா சிஆர்பிசின்ற ஃபோல்டர் பிளேலிஸ்ட்குள்ளே இருக்குது, அதில் இருக்க வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த சஸ்பீஷியஸ் டெத்துக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் வந்து ஜட்ஜு அவர்களுக்கு இருக்குது. அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அதுக்கான அதிகாரம் உண்டு. அதே சமயத்தில் போலீஸ் ஒருவேளை வந்து சஸ்பீஷியஸ் டெத்தில் இல்லை ஒரு கொலை வழக்குலையோ போலீஸை வந்து ஒரு ப்ராப்பரான டைமில் இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிக்கல, இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுகிறது, இல்லை அதில் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் சில வழக்குகளை இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கண் முன்னாடி கொண்டு வரலாம். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அதை வந்து விசாரிப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் சப்போஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கான நடவடிக்கை என்னன்றதை மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் அந்த சமயத்தில் அவர் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாரோ அதுக்கான நடவடிக்கையும் உத்தரவிடுவார். ஸோ இதுதான் வந்து கஸ்டடியல் டெத்தில் பேசிக்காக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து கேட்கலாம், கோர்ட்டில் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றது நான் ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் மொத்தம் வந்து 5 செக்ஷன்ஸ் இருக்குது, சப்செக்ஷன். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் மேஜிஸ்ட்ரேட் தட் இஸ் வந்து கோர்ட்டில் நம்ம எதுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வந்து செய்வாங்க, அதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கணும், அதே சமயத்தில் அந்த என்கொயரி எதுக்கெல்லாம் நடக்கும், ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இன் 176 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 174 சஸ்பீஷியஸ் டெத்தில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஆல்ரெடி இந்த மேரேஜ் சூசைட் பண்ணுற சூசைட் கேஸை பற்றி இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து மேரேஜ் ஆகி லெஸ் தென் 7 இயர்ஸுக்குள்ளே அந்த பர்சன் வந்து அதாவது ஃபீமேல் வந்து இறந்துருக்காங்கன்னு சொன்னால், ஸோ அது என்னத்துக்காக அந்த சூசைட் வந்து அட்டெம்ப்ட் ஆகிருக்கு அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டெத்தில் ஒரு லெஸ் தென் 7 இயர்ஸ்க்குள்ளே நடக்கும்போது, அதே சமயத்தில் ஜென்ரலாகவே மேரேஜ் ஆகி அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கு இன்னும் வந்து கூடுதல் கவனத்தில் இந்த சஸ்பீஷியஸ் டெத் 174 சப்க்ளூஸ் 1 இதுக்கான விசாரணை வந்து நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த சூசைட் ஈவன் வந்து யாரோ ஒருத்தர் மர்டர் பண்ணுறாங்க வேற ஒருத்தர் மூலயமா, இல்லை ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு அனிமல் விட்டு கில் பண்ணுறது, மிஷினரி மூலயமா நடக்கிற அட்டாக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த 176 சப்க்ளோஸ் 1 நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட், இப்போ எந்த ஜுரிடிக்ஷன் லிமிட்டில் இந்த பர்டிகுலர் குற்றங்கள் நடக்குதோ அங்கே இருக்க நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் இமீடியட்டாக இந்த வழக்கை வந்து இன்வெஸ்டிகேஷன், ஈவன் போலீஸ் கேஸ் இருக்குது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரான டைமில் வரல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை அப்படின்ற மாதிரி சமயத்தில் கூட நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இதை நம்ம கொண்டு போகலாம். ஸோ அந்த என்கொயரி டைமில் இதை நம்ம வலியுறுத்தலாம். இதுக்கான வழக்கோட தீவிரத்தையும் அந்த வந்து அதோட இன்வெஸ்டிகேஷனும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், தட் இஸ் ஸ்பீடி ட்ரையல் ஆர் டு த டெப்த் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்றதை நம்ம கேட்கலாம். ஸோ இந்த சப்செக்ஷன் 1 சஸ்பீஷியஸ் டெத்துக்காக. இதில் வந்து 1A அடுத்தது வந்து சப்செக்ஷன் 1 இன்னொரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. 2006 இந்த செக்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க 1A. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டடியல் டெத், இதில் தான் வந்து இந்த கஸ்டடியல் டெத் வந்து சொல்கிறாங்க. போலீஸ் கஸ்டடியிலே ஒருத்தர் வந்து இறக்குறார், இல்லை டிஸப்பியர் ஆகிறார், இல்லை ஒரு ரேப் கேஸோ இல்லை முழுக்க இது கஸ்டடிக்குள்ளே வர போலீஸ் கஸ்டடிக்குள்ளே வர இந்த மாதிரியான சம்பவங்களில் இமீடியட்டாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் எங்கே வந்து இதை நம்ம வந்து முன் வைக்கிறோமோ அந்த தட் இஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி நடக்கும்போது இதற்கான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த மேலதிகாரிகளுக்கு இதுக்கான வழக்கு தொடரப்பட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். மேலும் இதில் சம்மந்தப்பட்ட டிபெண்ட், அந்த இறந்த விக்டிமோட டிபெண்ட் யார் இருக்காங்களோ ஸோ அவங்களோட வலியுறுத்தல் பேரிலும்
மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம வந்து இந்த செக்ஷன் மூலயமாக அவர்கிட்ட டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணுன்றது இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இந்த மாதிரியான அப்ரோச் மூலயமா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் இன் அடிஷன் என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பை போலீஸ் வந்து பண்ணலாம். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் போலீஸ் என்கொயரி அண்ட் தென் வந்து போலீஸோட ஹையர் அஃபிஷியலுக்கு அதுக்கான ஆர்டரையும் ஜட்ஜ் அவர்கள் பிறப்பிப்பார்கள். அண்ட் தென் வந்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் 76 கேஸ் 176 கேஸ் நடக்கும்போது இதில் என்னென்னலாம் எவிடன்ஸ் வந்து கேப்சர் பண்ணணும் அந்த ரெக்கார்டிங் வந்து நடக்கும். அதே சமயத்தில் என்ன வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு டிஸ்பியூட் நடக்குது, ஏற்கனவே ஒருத்தங்க இறந்துருக்காங்க, இப்போ ஈவன் அந்த பாடி புதைக்கப்பட்டு இருந்தாலும் அந்த சடலத்தை வந்து திரும்பவும் தோண்டி எடுத்து அதனுடைய உடற்கூறு ஆய்வு செஞ்சு தட் இஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு அதில் என்ன இருக்குன்றது பார்க்கறது கூட இந்த செக்ஷனில் சப்செக்ஷன் 3ல் இதுக்கான விதிமுறைகள் இருக்குது. தட் இஸ் வந்து டிஸ்இன்டரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பாடியை தோண்டி எடுத்தும் கூட அதில் இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை பார்த்து அந்த கேஸ் வந்து நடத்தலாம். அதே மாதிரி இதுக்கான என்கொயரி நடக்கும்போது கண்டிப்பாக டிபெண்டன்ஸ் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருனா இருக்காங்கன்னு சொன்னால் அந்த என்கொயரி எவிடன்ஸ் கலெக்ஷன் இல்லை கோர்ட்டில் வந்து இதுக்கான ப்ரொசீடிங் போகும்போதோ தென் வந்து ஸ்டேஷனில் இதுக்கான எங்கே வந்து ப்ரொசீடிங் இருக்கோ அந்த இடத்துல ஈவன் அந்த எவிடன்ஸை கேப்சர் பண்ணும்போது கூட அவங்க வந்து அவங்க தட் இஸ் வந்து அவங்க பார்வையில் அந்த எவிடன்ஸ் கேப்சர் கூட பண்ணுறதுக்கான உரிமைகள் உண்டு இன் செக்ஷன் 4ல். அண்ட் தென் செக்ஷன் 5ல் பார்த்தீங்கன்னா ஓவரால் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே இன்கேஸ் இந்த சஸ்பீஷியஸ் டெத்தோ இல்லை கஸ்டடியல் டெத்தோ ஒரு தட் இஸ் வந்து அன்னோன் யார் வந்து இதை செஞ்சுருக்காங்க, சஸ்பீஷியஸ் ஆனதுச்சா இல்லை இது வந்து கஸ்டடியல் டெத்தால் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த உடல்கூறு ஆய்வுக்கு வந்து வித்தின் 24 ஹவர்ஸ் நியரஸ்ட் சிவில் சர்ஜன் யார் இருக்காங்க இல்லை குவாலிஃபைட் மெடிக்கல் ப்ராக்டிஷன் கவர்மெண்ட் ப்ராக்டிஷன் யார் அதுக்காக குவாலிஃபைடாக இருக்கிறாங்க அப்படின்றத ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இல்லை மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் இல்லை போலீஸோட என்கொயரியில் யாருக்கு அந்த பவர் அதிகாரம் இருக்கோ அவங்களுடைய முன்னிலையில் இமீடியட்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதுக்கான அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ரிப்போர்ட் மூலயமா இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட்டில் அதை வந்து குற்றம் பண்ணி ஜட்ஜு முன்னாடி கொண்டு போய் வைப்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ பேசிக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கேப்சர் ஆகிக்கலாம். ஸோ 176ல் நாட் ஓன்லி கஸ்டடியல் டெத், ஒரு டெத்து வந்து என்ன மாதிரிலாம் சஸ்பீஷியாக இருக்குது, கஸ்டடியல் இருக்குது, ஈவன் ஒரு பாடியை வந்து புதைச்சதுக்கு அப்புறம் கூட அதில் தோண்டி எடுத்து அதன் மூலயமா உடல்கூறு ஆய்வு பண்ணி யார் வந்து அதை செஞ்சதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட வழிகள் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த 176ல் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதனாலும் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.